கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே, நாம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அல்லாவின் அருள் உண்டாவதாக. இன்றைக்கி நம்ம 27 நோன்பு முடித்தாச்சு, அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நமக்கு ராகத்தை கொடுத்து இந்த 27 நோன்பும் போனது தெரியாத மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு லேசாக்கி கொடுத்தான். சுக்ர் அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இந்த நாடுகள்லாம் இப்போ இருக்கிற நிலைமையில் இந்த ஒரு பாக்கியத்தை நம்ம கொடுத்துருக்கோம். அது மற்ற மக்களுக்கு கிடைக்கலங்கும் போது நம்ம ரொம்ப வருத்தப்பட வேண்டியதாக இருக்குது. வருத்தம் என்னன்னா, அல்லாவுடைய இது நமக்கு கிடைக்கலையே, அந்த மக்கள் கேட்கும்போது அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ண வேண்டிய நிலைமை இருக்குது. சரி, அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி 28வது நோன்பு. இன்றைக்கி இந்த 28வது நோம்பில் நம்ம அல்லாவுடைய கருணை கொண்டு 28வது ஒரு துவாவை பார்ப்போம். இந்த துவா ரொம்ப பெரிய துவா. இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச துவா தான். ஆனால் இது ரொம்ப பெரிய துவா. இதை நம்ம இதில் நிறைய விஷயம் அல்லாஹ் சுப்ஹானஹு நமக்கு சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னா, நீங்கள் பாருங்கள், அதாவது ஒரு மனிதனுக்கு சுமை இருக்குது, கஷ்டம் இருக்குது. அந்த கஷ்டத்திற்கு மேலே அல்லாஹ் சுப்ஹானஹு உங்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்க மாட்டேங்கிறான். அதாவது உனக்கு ஒரு லிமிட் இருக்குது, அந்த லிமிட்டுக்கு மேலே உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க மாட்டேங்கிறான். அதே மாதிரி சுமை இருக்குது, இன்னொருத்தவங்களோட சுமையை நீங்கள் தூக்கிக்க முடியாது. அப்படிங்கிறது அல்லாஹ் நமக்கு 2 ரிலாக்ஸேஷன் கொடுக்குறான். இது ரிலீஃபுமாங்க, ரிலீஃபு. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு கொடுக்குற ஒரு கிஃப்ட் இது நமக்கு. இப்போ இதில் பாருங்கள், இந்த ஆயத்தை மட்டும் ஓதிடுறேன். இதை நம்ம இதனுடைய கண்டென்ஷன் நம்ம புரிஞ்சுக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாருங்கள், லா யுகல்லிஃபுல் நஃப்ஸ இல்லா உஸுஹா. ஒரு ஆத்மாவே நான் அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் தான் கஷ்டம் கொடுப்பேன், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டேங்கிறான். இப்போ எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள். அப்போ இந்த வார்த்தைக்கெல்லாம் கொடுப்பினை நம்ம கொடுத்து வச்சுருக்கோம், அல்லாஹ் சுப்ஹானஹு கொடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள்கிட்ட இந்த இது கிடையாது. அப்போ குர்ஆன் இறக்க ஒவ்வொரு இறை தூதரும் கொடுக்க கடைசியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது நிறைய நமக்கு ரெமெடிஸ் கிடைக்குது. ரொம்ப பலுவு இல்லாமல் ரொம்ப ஆறுதலான இதெல்லாம் கிடைக்குது, லேசானது கிடைக்குது. இஸ்லாம் லேசாக்கப்படுது. அப்போ மின்பு இருந்ததை விட இப்போ நமக்கு ரொம்ப கொஞ்சம் லேசாக்கப்படுது. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த இடத்துல சொல்கிறான் பாருங்கள், லா யுகல்லிஃபுல் நஃப்ஸன் இல்லா உஸுஹா. ஒரு ஆத்மாவுக்கு அதுக்கு சக்திக்கு மீறி நான் அதை சிரமப்படுத்த மாட்டேங்கிறான். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், நான் ஒரு ஆத்மாவை இந்த லிமிட்டுக்கு தான் கஷ்டப்படுத்துவேன், சோதிப்பேங்கிறான். சோதனை தான் கஷ்டம், சோதனை அது நம்ம கஷ்டமாக நினைப்போம், சோதிப்பேங்கிறான். ஆனால் இன்றைக்கி இதுக்கு ஒரு சரியான உதாரணம் பாருங்க, ஊபி கவர்மெண்ட் தான். இந்த ஊபி கவர்மெண்ட் என்ன செய்கிறாங்க, அதாவது வெள்ளிக்கிழமை தொழுகை அந்த ஹோலி பண்டிகையில் அவர் முதலமைச்சர் ஆர்டர் பண்ணுறாரு. அதாவது 52 வாரத்தில் ஒரு வாரம் நீங்கள் விட்டு கொடுத்தா என்ன அப்படிங்க. இது விட்டு கொடுக்குற இதெல்லாம் கிடையாது. இது இறைவன் நமக்கு விதித்த தொழுகை. இது தட் இஸ் ஒபே பண்ணி ஆகணும், விதித்தது. இன்ன சலாத்த காரணத்தில் அவன் மூமின் கித்தாபன் மூக்குத்தா. ஒவ்வொரு நம்பிக்கையாளர் மீது வழிபாடு கடமையாக்கப்பட்டது. அதில் யௌமுல் ஜும்மா ஒன்று கூடும் நாளில் சேர்றது ரொம்ப கடமை. இப்போ இந்த இதை அவர் தடுக்கிறார். அப்போ தடுக்கும் போது பள்ளிவாசலுக்கு வராதிங்கிற அளவுக்கு தடுக்கிறாங்க. நாங்கள் ரெஸ்பான்சிபிள் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறார். அப்போ இந்த ஹோலி பண்டிகை வச்சு என்ன செய்கிறாங்க, அராஜகம் பண்ணுறாங்க. பள்ளிவாசலில் போய் அதை உடைக்கிறது, பள்ளிவாசலை உடைக்கிறது. அப்போ அந்த மக்கள் யாருன்னா வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் தான். இப்போ அவங்க யார், இப்போ இவர் முதலமைச்சர் இருக்கலாங்க, ஆனால் இவர் வேதம் கொடுக்கப்பட்டவருங்கிறது இவருக்கு புரிய மாட்டேங்குது. இவர் வேதம் கொடுக்கப்பட்டவர், அந்த வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இவர் புரியல. அப்போ வேதத்தின் அடிப்படையில் நீ கஷ்டத்தை கொடுக்குறியா, இல்லை வேதத்தை விட்டுட்டு நீ கஷ்டத்தை கொடுக்குறியா? இதான் இறைவனுடைய கேள்வி. ஒரு மனிதனுக்கு இறைவன் தான் கஷ்டத்தை கொடுக்கணும். அப்போ நம்ம கொடுக்க போகிறோம், ஏன்னா மற்ற ஆட்சி அதிகாரம் இருக்குது. அப்போ அந்த ஆட்சி அதிகாரத்தை கொண்டு ஒரு மனிதனுக்கு நீ கஷ்டத்தை கொடுக்குற, ஒரு சமுதாயத்தை நீ தீங்கிழைக்கிற, ஒரு சமுதாயத்தை குற்றவாளி ஆக்குற, ஒரு சமுதாயத்தை நீ அப்படியே அமுக்குறன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீனும் வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் தான். அப்போ வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் இப்படி ஒரு செய்கை உன்னுடைய வேதத்தில் இருக்குதா, உன்னுடைய தூதுவத்தில் இருக்குதா, உன்னுடைய தீர்க்கதரிசி அப்படி சொல்லியிருக்காங்களா அப்படின்னாக்கா, நீ வேதத்தையும் விட்டுட்ட, தூதத்தையும் விட்ட, உன்னுடைய தீர்க்கதரிசியும் விட்ட. அறநெறி நூலுமாங்க, நீதி நூல்லாப்பாங்க. நீதி நூல்லாம் தீர்க்கதரிசி சொன்னதுதான். அப்போ அந்த நீதி நூலுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன், அப்போ அந்த வழிகாட்டுதலுக்கு கட்டுப்பட மாட்டேன். என்னுடைய வேதம் இப்படி சொல்லுதுன்னு நீ சொல்லிச்சாண்டி. என்னுடைய வேதம் ஒரு வணக்கஸ்தலத்தை இப்படித்தான் செய்யணும்,
இன்னொருத்தவங்க வணக்க ஸ்தலத்தை இப்படி தான் செய்யணும்ட்டு கடவுளை நம்பிக்கை கொண்டு நீ செய்கிற பாரு, அது உன்னுடைய வேதத்தில் இருக்குதான்னு சொல்லிட்டு செஞ்சு பாரு, இருக்காது. அப்போ நீ செய்கிற ஒரு காரியம் வந்து தவறான காரியம். அந்த தவறான காரியம் எதை கொண்டு வரும் அப்படின்னாக்கா உன்னுடைய அகம்பாவம், இல்லை ஒரு சமுதாயத்தை நீ அழிக்கணும் ஒரு எண்ணம் உள்ளது. அப்போ ஒரு சமுதாயத்தை அழிக்கணும்னா அந்த சமுதாயம் இறைவனை நம்பிக்கை கொண்டவங்க தான். அப்போ அந்த இறைவன் நம்பிக்கை கொண்ட சமுதாயத்தை நீ அழிக்கணும்னாக்கா உன்னுடைய வன்மம் தான் பெருசு. அப்போ வன்மம் எதிலிருந்து வரும்னா உன்னுடைய தூதர்கள், உன்னுடைய வேதம், உன்னுடைய குருமார்கள், அதாவது தீர்க்கதரிசி, இவர்களை வழியை நீ விட்டுட்ட. அதை விட்டுட்டு மற்ற வழியை தேர்ந்தெடுத்திருக்க. அதாவது சைத்தானுடைய வழிமாங்க. அதாவது மற்ற வழிகள்னா ஒரு தீர்க்கதரிசி சொல்லாத வழி, தீங்கிழைக்கக்கூடிய வழி. அந்த தீங்கிழைக்கக்கூடிய வழியை நீ செய்கிற. அந்த தீங்கு வந்து நீ என்ன செய்கிற, இஸ்லாமியருக்கு செய்கிறன்னு நினைக்கிறேன், உனக்கு தான் நீ செய்கிற. இறைவன் சொல்கிறான், யார் ஒருவர் குற்றம் செய்கிறார்களோ அவர்கள் தங்களுக்கு தாங்களே செய்து கொள்கிறார்கள். எவர் ஒருவர் நன்மை செய்கிறாரோ அது அவர் தனக்குத்தானே செய்கிறார்கள். நான் இப்போ நன்மை செய்யலாம், அது எனக்குத்தான் அது நன்மை. நான் ஒரு தீங்கு செய்தால் எனக்குத்தான் அது தீமை. என் கையால் செய்கிற நன்மையும் தீமையும் என்னை பொறுத்தது, அது எனக்கு தான் வரும். அப்போ இந்த நன்மையும் தீமையும் நீ செய்யும் போது உன்னுடைய வேதங்கள் எப்படி இருக்கிறது, உன்னுடைய வேத வசனங்கள் எப்படி இருக்குது, உன்னுடைய தூதர்கள் என்ன வழிகாட்டினார்கள், உன்னுடைய தீர்க்கதரிசி என்ன வழிகாட்டினார்கள் என்பதை விட்டுட்ட. அதனால பட்டவர்த்தனமாக தெரியுது. இப்போ இன்னும் அவர் சொல்கிறார், இப்போ வர்ற பெருநாள் தொழுகை வந்திருக்கு பாருங்களேன், அந்த தொழுகைக்கு அவர் சொல்கிறாரு, இனி இந்த தொழுகை வந்து நீங்கள் வீட்டு உள்ளார தான் தொழணும், பள்ளியார தொழணும், ரோட்டில் தொழுகக்கூடாதுங்கிறாரு. அப்போ தொழுதா உங்களோட பாஸ்போர்ட்டை நான் முடக்கிடுவேங்கிறாரு. ஒரு முதலமைச்சர் சொல்கிற வார்த்தைங்க. இதெல்லாம் சொல்லாமான்னாக்கா சொல்லக்கூடாது. அரசியல் சாசனப்படியே சொல்லக்கூடாது. அப்போ அரசியல் சாசனத்துக்கு வழிபடித்தான் ஒரு முதலமைச்சர் பதவி ஏற்றிருக்கார். அவர் முதலமைச்சர் நாட் ஓன்லி ஃபார் ஹிந்துஸு, ஃபார் இது அவர் முஸ்லீமுக்கு முதலமைச்சர் தான், இந்துக்கு முதலமைச்சர் தான், கிறிஸ்துவருக்கு முதலமைச்சர் தான், கடவுள் இல்லைங்கிறவனுக்கு முதலமைச்சர் தான். அப்போ எப்படி அவர் நிலைமை நாட்டணும், அவருடைய கொள்கை அவர் மனசில் வச்சுக்கலாம். பட் ஓப்பன் டு ஆல் வரும்போது நீ உங்கள் ஒரு முதலமைச்சர் ஆகிக்கலாம், உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதான் அல்லாஹ் கேட்குறான், அந்த பொறுப்பு உனக்கு இருக்க, அந்த பொறுப்பை பற்றி நான் கேள்வி கேட்பேங்கிறான். சும்மா லேசு மாசான இல்லை, சாதாரண ஒரு மனுஷனுக்குள்ள பொறுப்பு இல்லை. ஒரு ஒட்டுமொத்த அரசாங்கத்தை, ஒரு ஒட்டுமொத்த அந்த அரசாங்கத்தில் உள்ள மக்களை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்கும் போது, அப்போ அந்த பொறுப்புக்கு எப்பேற்பட்ட தன்மை உங்களுக்கு இருக்குது. அந்த பொறுப்பை இறைவன் சொல்கிறான், நான் தான் உங்களுக்கு கொடுத்தேன், நான் நாடுவனுக்கு ஆட்சியை கொடுப்பேன், நான் நாடுவனும் இருந்து ஆட்சியை பிடுங்குவேன், நான் நாடுவனை கண்ணியப்படுத்துவேன், நான் நாடுவனை இழிவுபடுத்துவேன். அப்படி இழிவுபடுத்தவனுக்கு இங்கேயும் நட்டம், மறுமையில் நட்டம். அது யாராலையும் மாற்ற முடியாதுங்கிறான். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது கடவுள் இல்லைங்கிறவன் தாங்க ஒரு கோயிலை எடுக்கிறான், ஒரு மசூதி எடுக்கிறான். அப்படி சொன்னால் ஒரு நியாயம் இருக்கான். எனக்கு கடவுள் இல்லை, ஒன்றும் இல்லையா, மசூதியாவது கோயிலாவது அப்படிங்களாம், சர்ச்சாகுதுங்களாம். இவர் வந்து கடவுளை நம்பக்கூடியவர், கடவுளுடைய பிரதிநிதிங்கிறாரு. அப்போ கடவுளை நம்பக்கூடியவர் இன்னும் ஒரு கடவுளுடைய ஆலயம் இல்லை, ஒரு கடவுள் தான் உலகத்துக்கு. அப்போ ஆலயங்கள்ங்கிறது வந்து இறைவனை வழிபடக்கூடிய இடம், இறைவனை கண்ணியப்படுத்தக்கூடிய இடம், இறைவனை துதிக்கக்கூடிய இடம், இறைவனை நம்பிக்கைக்குரிய இடம். அதில் போய் அவன் அமைதியாக இறைவன்கிட்ட சரண்டர் ஆகிறான். அது உனக்கு பொறுக்கலன்னா என்ன அர்த்தம்? அப்போ நீ உண்மையான இறைவனை சரியாக ஏற்றுக்கல, அல்ல உண்மையான இறைவன் உனக்கு தெரியல, அவ்வளோதான் அர்த்தம். அப்போ வந்து ஒரு 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 கூட்டம் ஒரு நாள் வந்து பெருநாள் தொழுகை தொழுவ போது அந்த கூட்டம் அதிகமாக இருக்கும் போது ஒரு இடத்துல வந்து ஒரு பள்ளியில் ஒரு 500 பேர் இருக்க முடியும், ஒரு 1000 பேர், அவ்வளோதான் அதனோட கெப்பாசிட்டி இருக்குமா. அப்போ 2000 பேர் 1500 பேர் ஒரு குறிப்பிட்ட நாள், இதெல்லாம் ஒரு புண்ணியமான நாள் அப்படின்னு நினச்சி வரும்போது வெளியில தான் தொழ வேண்டிய நிலைமை வரும். அப்போ நீ என்ன போடுற, முடியாதுங்கிற. அப்போ இறைவன் இங்கே சொல்கிறான் பாருங்க, 2வது அத்தியாயம் 286வது வசனம், 2வது அத்தியாயம் 286வது வசனம் சொல்கிறான், நம்மளை பார்த்து சொல்கிறான், அவங்க கொடுக்குற அநியாயத்துக்கு நம்மளை பார்த்து சொல்கிறான், உங்களை நான் குற்றம் பிடிக்க மாட்டேன், அதுக்காக நீங்கள் வீம்பு பண்ணி வெறி பிடிச்சி நம்மளும் தேவையில்லை, நீங்கள் தொழுவாமல் கூட இருங்க. அந்த தொழுகைக்கு யார் காரணம்னா அவர் தான் காரணம், அவரை தான் பிடிக்கும், உன்னை பிடிக்க மாட்டேங்கிறான். எவ்வளோ பெரிய சக்தி! அந்த சக்தியை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு எப்படி காட்டுறான் பாருங்க. ஓர் இறைவன், அந்த ஓர் இறைவனை வணங்கக்கூடிய தன்மையை கொடுத்த
அல்ல அந்த தன்மையை மதிக்காமல் அதை வந்து மறுக்கிறவங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய குற்றவாளி என்று அவங்க வேதத்திலே சொல்லியிருக்கோம். வேதத்தில் சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு வேதமும் நரகத்தை சொற்கதையும் சொல்லுதுங்க. கிறிஸ்துவத்தை விடுங்க, அவங்க என்ன வேதம்? பைபிளும்பாங்க, ஓல்ட் டெஸ்டமெண்ட்டும்பாங்க, நியூ டெஸ்டமெண்ட்டும்பாங்க. எடு எல்லாத்தையும். அதில் நரகமும் சொர்க்கமும் இருக்குது. நரகம் யாருக்கு இருக்குது? சொர்க்கம் யாருக்கு இருக்குது? அநியாயம் பண்ணுறோம் நரகம் தான். அப்போ அநியாயம்னா என்ன? அதில் என்னென்ன அநியாயம்னா அதெல்லாம் அநியாயம் தான். அப்போ அதே மாதிரி இந்து வேதம் இருக்குது. நரகமும் சொர்க்கம் காட்டப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நீ நன்மை செஞ்சால் உனக்கு சொர்க்கம், தீமை செஞ்சால் நரகம் தான். அப்போ நீ நன்மை செய்யா தீமை செய்யா? சொல்லி பாருங்க, சொல்லி பாருங்க. அப்போ இஸ்லாமியர்கள் இறைவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இறைவன் ஒரு கட்டளை வணங்குறான். எந்த ஆலயத்தையும் எவர்களெல்லாம் வழிபடுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ் இல்லாதவனை வழிபட்டாலும் சரி, அந்த ஆலயத்தில் நீங்கள் கண்ணியப்படுத்தணும், அது சேதம் உண்டாகக்கூடாதுங்கிறான். அது மட்டும் இல்லாமல் யார் இறை ஆலயத்தை கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்களை நான் கண்ணியப்படுத்துவேங்கிறான். இவ்வளோ பெரிய வார்த்தையை பாருங்க. போர்க்காலத்தில் கூடங்க இறைவனுடைய தூதர் முகமது நபி சில கண்டிஷன்லாம் போடுறாங்க. பெண்களை கொல்லாதீங்க, பிள்ளைகளை கொல்லாதீங்க, ஃபாதர்மார்கள் குருமார்கள் அவர்களை கொல்லாதீங்கிறாங்க. இங்கே இப்போ எல்லாம் உல்ட்டாவாக நடக்குது, எல்லாம் உல்ட்டாவாக நடக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வன்மம். ஒரு அரசாங்கத்தை எடுத்து பிடிக்கணும், ஒரு அரசாங்கத்தில் நிலச்சி நிற்கணுங்கிறதுக்காக ஒரு சமுதாயத்தை குற்றவாளி சமுதாயம் ஆக்குறனாக்கா நடக்குமா? இது சாதாரண சமுதாயமா? யோசனை பண்ணி பாருங்க. இது ஒரு சாதாரண சமுதாயமா? 200 கோடிக்கு மேலே இருக்கிறான் இன்றைக்கி. கூட பார்த்தீங்க இன்றைக்கி சென்சஸ் இருந்தால் 300 கோடி கூட வந்திருப்பான். அப்பேற்பட்ட மக்களை கொண்ட சமுதாயத்தை வந்து நீ இந்த அளவுக்கு துன்பப்படுத்துகிறங்கும் போது கொஞ்சமாக சிந்திச்சு பார்க்கணும். அது எதுக்கு நம்ம செய்கிறோம் அப்படின்னு பார்க்கணும். இந்த நாடு நம்முடைய நாடு, இந்த நாடு சுபிச்சமாக இருக்கணும், அதை எண்ணணும். ஒரு தலைவன் என்பவன் அப்படி எண்ணணும். இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன செய்தார்? ஒரு சட்டசபையில் ஒரு தீர்மானம் ஏற்படுத்துகிறாரு. அதாவது வக்ஃபோர்டு சட்டத்துக்கு எதிராக. அதை வந்து வரவேற்கிறோம். வரவேற்கிறது நம்ம மட்டும் இல்லை, எல்லாருமே வரவேற்பாங்க. ஏன்னு கேளுங்க, ஒரு சமுதாயத்தின் மீது ஒரு குற்றம் நினைக்கிற, ஒரு தவறு நினைக்க போகுது, ஒரு தவறு நடக்க போகுது, அது நல்லா தெரிஞ்சுன்னா நான் முதலமைச்சர், அந்த இஸ்லாமியர்கள் நான் முதலமைச்சர் தான், ஐ எம் த ரெஸ்பான்சிபிலிட்டி. என்ன அந்த மக்கள் தேர்ந்தெடுத்தாலும் சரி தேர்ந்தெடுக்காட்டாலும் சரி நான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவன் என்ன திட்டினாலும் சரி, என்ன அவன் இல்லைன்னு சொன்னாலும் சரி, அவங்களுக்கு நான் அவங்களுடைய கடமைக்கு நான் உறுதுணையாக்கணும். ஐயா ஐ எம் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. அந்த எண்ணம் உங்களுக்கு இல்லையா? யோசனை பண்ணி பாருங்க. ஒரு முதலமைச்சருக்கு உள்ள தன்மையை அவர் காட்டிட்டார். எங்களுக்கு அவரை பிடிக்கலாம், அவரை பிடிக்காம எங்களுக்கு இருக்கலாம், எங்களை அவருக்கு பிடிக்காமலாம், அது வேற. ஆனால் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அது டியூட்டி அவர் செய்யணும். அதுதான் அவர் சொல்கிறார். அவருடைய சக்தி எது? இறைவன் கொடுத்துட்டான். அந்த சக்தி எது? கான்ஸ்டியூஷனில் கொடுக்கப்பட்டது. அப்போ அந்த கான்ஸ்டியூஷனில் கொடுக்கப்பட்ட சக்தி அவர் நிறைவேற்றி ஆகணும். நிறைவேற்றலைன்னா அவர் தவறு தான் பண்ணுறாரு. அப்போ அவர் தவறு பண்ணுறதால அவருடைய குற்றம் நம்ம மேலே பிடிக்குமா? ஒருபோதும் பிடிக்காது. அதான் இறைவன் சொன்னான், ஒருவருடைய குற்றம் இன்னொரு சேராதுங்கிறான். ஒருவருடைய குற்றம் நம்மளுக்கு சேராது. ஏன்னா அவங்க நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. செய்யாத, கொள்ளாத, அநியாயம் பண்ணும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? நமக்குன்னு ஒரு உயிர் இருக்குதுங்க, நமக்குன்னு ஒரு உடம்பு இருக்குது. அந்த உடம்பையும் உயிரையும் மொத்தம் இப்போ புல்டோசர் வச்சு இடிக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு அது அராஜகம், செய்யக்கூடாதுங்குது, செய்கிறாரு. ஒன்று சுப்ரீம் கோர்ட்டையும் மீறுறாரு, கான்ஸ்டியூஷனையும் மீறுறாரு, அங்கே உள்ள சட்டத்தையும் மீறுறாரு. இவ்வளோ மீறும்போது என்ன அர்த்தம்? எதை கொண்டு போகுது? அப்போ இந்த நாடு சுபிச்சமாக போகுதா பாருங்க. உண்மையிலேயே ஒரு வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் வந்து சத்தியத்தை மனசாட்சியில் கையை வச்சு சொல்லுங்க, இது ஏற்றுக்குவாங்களா? ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ வேதத்தை மாறியவர்கள், வேதத்தை விட்டு நவந்தவங்க, தீர்க்கதரிசியை விட்டு நவந்தவங்க தான் இந்த காரியம்லாம் செய்வாங்க. எனக்கு இது வேணும், அது எப்படி தான் எனக்கு இந்த வேணும், இந்த போஸ்ட் வேணும் அப்படிங்கிறத வேதத்தையும் விட்டுடுவேன், தூண்டுவேன். ஆனால் பேருக்கு நான் வந்து கடவுள் நம்பிக்கையாளன்னு சொல்லுவேன். கடவுள் இல்லை, நம்ம கையில் கடவுள் இல்லை. கடவுள் நம்பிக்கையான யாருக்கு எப்படி நீ துரோகம் பண்ண முடியும்? கடவுள் சொல்றான், ஒரு மனிதனை வாழ வைத்தவன் ஒட்டுமொத்த மனிதனை வாழ வைத்தவங்கிறான் 5வது அத்தியாயத்தில். ஒரு மனிதனை கொலை செய்தவன் ஒட்டுமொத்த மனிதனை கொலை செய்தவங்கிறான். இன்னும் சொன்னான், கொலை மட்டும் இல்லை, அதாவது குழப்பம் கொலையை விட கொடியுதுங்கிறான். இப்போ ரொம்ப குழப்பம் இருக்கீங்க, இது திட்டம் போட்டுலாம் செய்யும் போது என்ன அர்த்தம்? இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது? யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு தாவேக்கா
நம்ம இவர் விஜய் இன்றைக்கி அவர் மாநாட்டில் பேசுகிறார். இன்றைக்கி அவர் பேசுகிறார். அவரோட வார்த்தையை நான் தான் கவனித்தேன். அவர் சினிமா நடிகர் அது இது அதெல்லாம் நான் வர மாட்டேன். அவருடைய இதை நான் கண்டுக்கவும் மாட்டேன். எனக்கு நன்மை செய்கிற மக்கள் யார், அவங்க உண்மையான விசுவாசத்துக்கு உள்ளார வர்றாங்க. அந்த விசுவாசத்துக்கு உள்ளார வர்றாங்க. கடவுள் இல்லைங்கிறவன் அந்த சத்தியத்துக்கு எது சத்தியம் மனசாட்சிமா பாருங்க, அந்த மனசாட்சிக்கு உள்ளே வர்றான். மனசாட்சி கட்டுப்படுறான், இறைவனுக்கு கட்டுப்படுறான். அப்போ இறைவனுக்கு கட்டுப்படாதவன் மனசாட்சி கட்டுப்பட தாண்டோடித்தனமாக அனுப்பான். அப்போ விஜய் என்ன சொல்கிறாரு, இப்போ சொல்கிறார், எது சொல்கிறாரு, ஒரு சமுதாயத்துக்கு நீங்கள் இழைக்கின்ற தவறு, அவர் சொல்கிறார், எங்களை இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க, இந்த கஷ்டத்தை இப்போ கவர்மெண்ட்டை தாக்குறாரு, அவர் தாக்குறது அவருடைய விருப்பம். அப்போ அவர் தாக்கும்போது அந்த வேலை தான் நான் கவனிக்கிறேன். இது வேலை ஏன் எங்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடாது? அவர் எங்களுக்கு ஒரு காரியம் செய்ய விட மாட்டாங்க, எங்களை மீட்டிங் போட விட மாட்டாங்க, எங்கள்கிட்ட சுதந்திரத்தை பறிக்கிறாங்க, எங்களுக்கு பல இடையூறு கொடுக்குறாங்க. ஆனால் இவ்வளவு இடையூறு நீங்கள் கொடுக்குறீங்க. ஆனால் நாங்கள் நினைத்தால் எங்களுடைய இந்த காற்று புயல் காற்றாக மாறும். அது மட்டும் இல்லை, இந்த புயல் காற்று சுனாமியாக கூட மாறுங்கிறாரு. இதை அப்படி இங்கே அப்ளை பண்ணி பாருங்களேன். இதை எப்படி அங்கே அப்ளை பண்ணுறாங்க? அப்போ இந்த வார்த்தை யாருடைய வார்த்தை? ஒரு நல்லவங்களோட வார்த்தை இல்லை. இந்த எண்ணத்தில் வருது பாருங்க. இது எல்லாருக்கும் அப்ளை பண்ணுங்க, எல்லாருக்கும் அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு மட்டும் அப்ளை பண்ணாதீங்க. அப்போ இந்த வார்த்தையை நான் கவனித்தேன். அப்போ இந்த வார்த்தையை நான் கேட்குறது எதுக்கு கேட்டேன், எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய துன்பத்தை கொடுக்காங்க, ஒரு மனிதனுக்கு ஒரு சமுதாயத்துக்கு அந்த தீங்கை இழக்காங்க, துன்பத்துக்கு. அது உங்களுக்கு பெரிய பாதம் வரும். சிவன் சொத்து கொலநாசமாங்க. சிவன் சொத்து, சிவன் என்ன கடவுள் தானேங்க, அவர் யாரான இறக்கண்ணா. அப்போ சிவன் சொத்து கொலநாசங்கும் போது, சிவன் சொத்துங்கும் போது சொத்து யார்? மக்கள் தானேங்க, மக்கள் தானே. கடவுள் சொன்னால் என்னுடைய பிரதிநிதிங்கிறான், என்னுடைய பிரதிநிதி, என்னுடைய மக்கள், என்னுடைய மக்கள்ல தான் ஒரு ஆளை உங்களுக்கு பிரதிநிதியாக கொடுக்குறேன், அரசாட்சியை கொடுக்குறேங்கிறான். அப்போ யார்? நீ சொத்து தானே. அப்போ நாங்களும் சொத்து தானே. அப்போ இந்த சொத்தை அழிக்கும் போது யார்? கொலை நாசம், உன் குடும்பமே நாசமாகும். இது நான் சொல்ல, உன் தீர்க்கதரிசி உன் நூலில் சொல்லிக்குது. அதே மாதிரி கொடுமையான ஆட்சிகள் நடக்கும் போது மேலே இன்னொருத்தர் வருவாருங்கிறாங்க. கல்கி அவதாரம் இது வேணாலும் சொல்லு. அப்போ யாரை அடிப்பார்? நல்லவங்களே பார்த்து அடிப்பாரா? கெட்டவனை தான் படிப்பார். அப்போ அவரை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் கெட்ட செய்தால் அவர்களைத்தான் அடிப்பார். அதான் அந்த 22வது அத்தியாயம் அல்-பக்ரா. அந்த அல்-பக்ராவில் 286வது வசனம் ரொம்ப அழகான சொல்லுது. ரப்பனா லா தூ ஆகினா இன்ன சீனா அவுஹதனா ரப்பனா லா தும் அலைனா மாலா தாக்கலனா வஃபர்னா வஃபர்லனா வர்ஹம்னா அந்த மோலனா ஃபன்சூர்னா அல் கௌமில் காஃபிரீன். இறைவா கேட்குறோம், கையேந்திரம் இந்த இரவுல இறக்கணும், எங்களை குற்றம் பிடிச்சிடாத, எங்களை குற்றம் பிடிச்சிடாத, இந்த குற்றத்தை எங்கள்கிட்ட சுமத்திடாத, அவர்கள் செய்த பாவத்தை எங்கள் மீது சுமத்தி விடாத. இவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க, அவர்கள் செய்த குற்றத்தை எங்கள் மீது சுமத்தி விடாத. இவ்வளோ கேட்க சொல்கிறாங்க. நீ கருணையாளன், எங்களை மன்னிச்சுக்க. இதில் நாங்களும் ஒரு இதாக இருந்தால் கூட எங்களை மன்னிச்சிரு, எங்கள் மீது நீ அன்பு செலுத்து, எங்கள் மீது கருணை காட்டு. எங்களை யார் அழிக்க வேண்டும் நினைக்கிறார்களோ, உன்னை ஏற்காதவர்களோ அவர்களிடம் எங்களுக்கு பாதுகாப்பு கொடு. ஃபன்சூர்னா அலல் கோமில் காஃபிரீன், அந்த இறை நிராகரிப்பிலிருந்து எங்களை பாதுகாத்துக்கொள். அப்படின்னா இறை நிராகரிப்பு யார்? வேதத்தை மறுத்தவர்கள், வேத தூதத்தை மறுத்தவர்கள், அந்த வேதம் கொடுக்கப்பட்ட இறைவனை மறுத்தவர்கள். அவர் கர்த்தராகிட்டங்க, அவர் சிவனாகிட்டோம், அவர் அல்லாஹ் இருக்கட்டும், ஒரு இறைவன், அந்த ஒன்றே கூட ஒருவனை தேவன், அந்த தேவனுடைய வார்த்தை அழிக்கக்கூடியதா, அதுதான் நீ சிந்திக்கணும். அதுதான் இந்த வார்த்தை சொல்லுது. நீங்கள் சும்மா முஸ்லீம் குரான் வச்சு எங்களுக்கு தான் வச்சு நம்ம சொல்கிறோம், நம்மன்னு தான் தப்பா சொல்கிறோம். ஒட்டுமொத்த மக்களுக்கு இது ஒரு அறிவுரைங்கிறான். இல்லா திக்குறுல் ஆலமீன், இது அகில உலகத்துக்கு ஒரு அறிவுரை. அதே மாதிரி ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் அகில உலகத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி தான். ஔவையார் கூட சொன்னாங்களேங்க, குடி உயர்ந்தால் தான் கோல் உயரும். அந்த அம்மா யாரு? இந்து அம்மா, அந்த அம்மா எங்களுக்கு இல்லை. ஒரு தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை எப்படி வருது பாரு. குடி நல்லா இருந்தால் தான் உன் கோல் உயரும், குடி நல்லா இல்லை நீ நாசமாப்படுவ. சிவ சொத்து குலநாசம் தான், சொத்து நாங்கள் தான். அப்போ அந்த அம்மையார் சொல்கிறாங்க, கொடுக்கப்பட்ட அறிவை கூட சொல்லும் போது கற்றது கைமண்ணால் ஊங்குறாங்க. இறைவனுடைய இன்னும் ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீ இந்த கையை தண்ணியில் விடு, இப்படி தூக்கு, ஒரு ட்ராப், இவ்வளோதான் உன்னோட அறிவுங்கிறாரு. அப்போ இந்த அறிவுக்கு இந்த அட்டகாசம் பண்ணுறிய, இறைவனுடைய தன்மையை கொடுத்தா எப்படி இருக்கும்?
நினச்சி பார்க்க பயமாகுது. அதனால தான் சொல்கிறேன், இந்த வசனத்தை ஒவ்வொரு இரவும் நம்ம ஓதுறது மட்டும் இல்லை, இந்த வசனம் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது வந்து ஒரு எவிடன்ஸாக சொல்லப்பட்ட ஹதீஸு. அதாவது வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மெஹராஜுக்கு போனாங்க பாருங்கள், அப்போ கொடுக்கப்பட்ட வசனம். எவ்வளோ பெரிய ஒரு 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 முக்கியமான வசனம் வந்து இந்த சமுதாயம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத நினச்சி கஷ்டத்தை ரிலாக்ஸ் பண்ணுறான் இறைவன். எல்லாத்துலேயும் ரிலாக்ஸு, தொழுகையில், நோம்புல. இப்போ நோம்பு வந்து வருஷம் பூரா வச்சுட்டானா யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ தொழுகை 50 வக்தா வச்சானாக்கா, அப்போ இதெல்லாம் கேட்க சொல்லலாம் இறைவன். எப்பா குறைப்பா, எங்களால் முடியாதுப்பா, எங்களால் தாங்காதுப்பா. அதே மாதிரி எங்கள்கிட்ட ராஜ்யம் இருக்குதுப்பா, அவங்க கொடுக்குற கொடுமை எங்களால் தாங்காதுப்பா, இப்படி கேட்க சொன்னான். கையேந்த சொன்னான். இந்த கையேந்திரம் வந்து படுத்தி விட்டால் என்ன ஆகும் யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு சிரியா, பாலஸ்தீனம் எவ்வளோ கஷ்டம் இருக்குது. அந்த மக்கள் என்னங்க பாவம் பண்ணாங்க? அது அவன் முஸ்லீமோ அவன் கிறிஸ்தவனோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை, யகூதியோ பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன கங்கணம் பண்ணுறாங்க? ஒரு 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 சமுதாயத்தை க்ளோஸ் பண்ணும், ஒரு ஊரே க்ளோஸ் பண்ணும். அது இருக்கக்கூடாதுன்னு கங்கணம் கட்டுறாங்கன்னா அவன் எவ்வளோ பெரிய வன்மம் வெறி பிடிச்சவங்களா இருக்காங்க. அவங்க கையில் ஆட்சி அதிகாரம் மாட்டிக்கிச்சு. அப்போ அந்த சுற்றி உள்ள ராஜாக்கள், அந்த சுற்றி உள்ள அரசாங்கம்லாம் ரெஸ்பான்சிபிளாக இல்லையா? அவங்களும் அதில் ரெஸ்பான்சிபிள் தானே. அவங்கள அடக்கணும், அவங்களுக்கு ஒரு பீஸ் கமிட்டி போட்டு ஏதாவது செய்யணும். இதை விட்டுட்டிங்கன்னா யார் பாதிக்க போகிறான்? பிள்ளை குட்டி பெண்கள். இப்போ அவங்க படுத்து தூங்குறத பார்த்தீங்கன்னா தண்ணியில் தூங்குதுங்க பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி தூங்குறத பார்த்தீங்கன்னாக்கா போர்வை இல்லை, அந்த குதிரில் மருந்து இல்லை, பாத்ரூம் போய் தண்ணி இல்லை. நாங்கள் இவ்வளோ அநியாயம் பண்ணி. அப்போ அந்த கொடுமையெல்லாம் யார் பண்ணுறான்னு அந்த மக்களே தெரியுது. என் ராஜாங்கம் தான் பண்ணுது, என் அரசன் தான் பண்ணுறான், எல்லாம் இவங்க பண்ணுறான் அப்படின்னு அவங்க ஸ்ட்ரைக்கும் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. மீறி இவங்க செய்கிறாங்கும் போது யாருக்கு செய்யணும்? அப்போ அந்த குற்றத்துக்கு நாம் பொறுப்பாளி இல்லை. இறைவன் சொல்கிறான் அந்த மக்களுக்கும் பொறுப்பாளி இல்லை. ஆனால் அந்த மக்களுக்கு வந்து சுபிச்சத்தை இறைவன் கொடுப்பாங்கிறான். அவன் 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 இறைவன் சொல்கிறான், இந்த மக்களே உன்னுடைய ராஜ்யாங்கத்தை நீ தான் தேர்ந்தெடுத்த, அந்த கெட்டவனை நீ தான் தேர்ந்தெடுத்த, அந்த கெட்டவனால் நீ தான் அனுபவிக்கிற. ஆனால் இந்த துனியாவில் நீ அனுபவிக்கிற, உன்னுடைய உயிர் போயிடுச்சுன்னா அந்த ஸ்பாட்லேருந்து உனக்கு நான் சொர்க்கத்தை கொடுக்கணும் வாஜிப் பண்ணுறான். அப்போ எவ்வளோ பெரிய பாக்கியம் அந்த மக்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்குது. இறைவன் சொல்கிறான் வாக்கு, அவர்களை செத்தவர்கள் நினைக்காதீர்கள், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்கள் என் பாதுகாப்பு இருக்கிறார்கள், அவர்கள் நலமாக இருப்பார்கள், அவர்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை கொடுப்பாங்களாம். அப்போ அவன் அந்த இடத்துல இருந்தானாக்கா இதே பாலஸ்தீனத்தில் இன்னும் ஒருத்தரை என்ன பிறக்க வையே, இன்னும் ஒருத்தரை பிறக்க வைன்னு துவா கேட்பான், பிரார்த்தனை கேட்பான். அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு அவ்வளோ கொடுக்குறான். அப்போ அவ்வளோ வேதனை யார் கொடுக்குறா? உன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தான் கொடுக்குறான். இறைவன் சொல்கிறான் உன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தான் கொடுக்குறான். உன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தான் நான் ஆட்சி அதை கொடுக்குறேன். நீ நல்லவனை தேர்ந்தெடுத்தா நல்லவன் வருவான், கெட்டவனை தேர்ந்தெடுத்தா கெட்டவன் தான் வருவான். அப்போ நல்லவன் வந்தால் நல்லதை அனுபவிப்பேன், கெட்டவன் வந்தால் கெட்டதை அனுபவிப்பேன். இவ்வளோதான். அப்போ நம்மக்கிட்ட வந்து ஆட்சி அதிகாரம் யார்கிட்ட இருக்குதோ அவங்கள தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு இறைவன் நம்மகிட்ட கொடுத்துருக்கான். அப்போ இந்த அரசாங்கம் கொடுத்துருக்குது. அப்போ இந்த கான்ஸ்டியூஷன் தான் கொடுத்துருக்குது. கான்ஸ்டியூஷன் சாவரட்டிங்க, இறையாண்மை சாவரட்டி, அதில் போய் விளையாடுறாங்க. அப்போ அதில் விளையாடுறாங்க, நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. அவங்களுக்கு தான் ஒரு இது வரணும். ஒத்து எடுக்கும் சத்தியம் எடுக்கும் போது எப்படி எடுக்கிறாங்க? பேரை சொல்கிறாங்க, இது நீ சத்தியம் பண்ணி நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சீக்கிரட்டாக இருக்கும், நேர்மையாக எடுக்கிறாங்க. நான் எல்லாருக்கும் அமைச்சருங்கிறாங்க. மோடி கூட என்ன ஒரு பிரைம் மினிஸ்டர், முஸ்லீம்களே எவ்வளோ வஞ்சன்ஸாக பேசுகிறாரு. எலெக்ஷன் எப்படி இப்படி பேசினார்? அவர்கள் கொள்ளையடிக்க வராங்க, அவங்களுக்கு அந்த 2 மாடு வந்தால் 1 மாடு, ஒரு செயின் இருந்தால் ஒரு செயினை பறிச்சு. இதெல்லாம் ஒரு பிரைம் மினிஸ்டர், இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் பேசுகிற பேச்சாங்க. இதெல்லாம் அவ்வளோ ஒட்டுமொத்தமாக அரசியல் சாசனுக்கு எதிரானது. கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஏன்? நான் தான் ராஜா. அந்த ஆணவம் வந்து உட்காந்துருச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இறைவனுடைய அழிவு தான் உண்டு. இறைவன் தான் பாதுகாக்க முடியும், மனுஷன் தான் ஒன்றும் செய்ய முடியாது. மனுஷன்தான் புரட்சிப்பாங்க, ஆனால் புரட்சிக்கு மேலே புரட்சி அவன். அதுதான் ரெனால்டோன்னு போனார் பாருங்க அமெரிக்காவுக்கு. அந்த 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 லாஸ் ஏஞ்சல் எரிஞ்ச இடத்துல போய் பார்த்து சொல்கிறாரு, ஒரு அணுகுண்டு போட்டால் கூட இவ்வளோ வராதுப்பா, 10 அணுகுண்டுக்கு சமண்டார். அப்போ இயற்கை எவ்வளோ ஒரு வேகத்தை கொடுக்குது பாருங்கள், எவ்வளோ அழிவை கொடுக்குது பாருங்கள். ஒரு ராஜாங்க ஒரு அரசை இன்றைக்கு நிர்வகிக்கிறப்பா சொல்கிறாரு, ஒரு அணுகுண்டு போட்டால் கூட ஒரு அளவு தான் பாதிக்கும். இவ்வளோ ஃபயர் ஆகிருக்குது, இவ்வளோ ஊர் எரிஞ்சிருக்குது. இப்படி எப்படி எரிஞ்சதுன்னு நம்ம யாராலையும் ஒரு சொல்ல முடியல. அப்போ இவ்வளோ சிறிய இந்த சீற்றத்துக்கு காரணம் வந்து அவர் சொல்கிற வேற மாதிரி சொல்கிறாரு. 10 அணுகுண்டு போட்டால் கூட இது முடியாதுப்பா, அவ்வளோ சேதம் வந்திருக்கு அப்படிங்கிறாரு. அப்போ உன் கண்டுபிடிச்ச அணுகுண்டுக்கு ஒரு 100 சேதம் தான் கொடுக்க முடியாது.
இறைவன் அணுகுண்டுக்கும் 150 1000 இல்லை லட்சக்கணக்கான சேதம் வரும். இந்த சேதத்துக்கு பயந்துங்க, இறைவன் இருக்கிறான் என்பதுக்கு பயந்துங்க. இறைவன் நின்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். இந்த தெய்வங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒன்று தான், ஒன்று கடவுள் தான், ஒரு குலம் தான், ஒரு தெய்வம் தான். நீ என்ன வேணாலும் வச்சுக்க, எந்த பேரும் வச்சுக்க, எந்த மொழியை வச்சுக்க, எந்த தேசத்தை வேணாலும் வச்சுக்க, ஒன்று தான். அப்போ நம்முடைய செயல் வந்து சரியாக இருந்தால் நீ வெற்றியாளன், சரியாக இல்லைனா நீ தோல்வியாளன். இங்கும் தோல்வி தான், மறுமையிலும் தோல்வி தான் என்று கூறி இறைவனுடைய அடியார்களே இந்த துவா வந்து ஓதுங்க. ஓதி நம்ம பலகீனமாக இருக்கோம். இந்த பலகீனத்துக்கு இறைவா உன்னை தவிர எங்களுக்கு உதவி செய்கிற ஆள் இல்லை, கேட்க சொல்ல உன்னை தவிர எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. ஆகவே எங்களுக்கு உதவி செய்ய, எங்களை காப்பாற்று, ஒட்டுமொத்த மக்களையும் காப்பாற்று, ஒட்டுமொத்த ஊரையும் காப்பாற்று, ஒட்டுமொத்த நகரத்தையும் காப்பாற்றுன்னு ஒட்டுமொத்தமாக தான் கேட்க சொன்னான். எவ்வளோ பெரிய பிரார்த்தனை பாருங்கள். அப்போ நமக்கு மட்டும் சுயநலமாக கூடாது, ஒட்டுமொத்த மக்களும் கேட்கணும். இந்த பலஸ்தீன மக்களுக்காக கேட்கணும். அதெல்லாம் பாவம், அவங்க அறியாத மக்கள் தாங்க அதெல்லாம் இறக்குறது. அவங்க யூதர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம்லாம் இருந்தாலும் அறியாத மக்கள். அப்போ அந்த மக்களை கொண்டு குவிக்கிறது யாரால அப்படின்னாக்கா இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவங்க தான். அந்த ஆட்சி அதிகாரத்தை வந்து இந்த அளவுக்கு அவங்க துஷ்பிரயோகம் பண்ணுறாங்கனாக்கா அது அவங்களுக்கு வந்து இறைவன் புறத்தில் இருந்தால் அந்த இது கிடைக்கும். அதுக்கு தான் இந்த துவா. இந்த துவா, இறைவா எங்களை குற்றம் பிடிச்சிடாத, நாங்கள் தான் தேர்ந்தெடுத்தோம், வேறு என்ன செய்யுது, எங்களுக்கு எங்கள் அறிவு உழுத்தான், அதனால் எங்களை குற்றம் பிடிச்சாத, எங்கள் மீது கருணை காட்டு, எங்களை மன்னி 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 இறைவன் கேட்க சொன்னான். ஆக இந்த இரவு வந்து இந்த துவாவை கேட்போம் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிற வாகிர தவணா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.